அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட்னாலே அதில் லட்டு பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. நார்மலாக லட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, பூந்தி பொரிச்சி சர்க்கரை பாகு தனியாக போட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி லட்டு பிடிப்பாங்க. பட் இந்த லட்டுக்கு நம்ம எதுவுமே அதெல்லாம் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு ஜவ்வரிசி இருந்தால் போதும், சூப்பராக அந்த லட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது பார்க்கறதுக்கு ஸ்வீட் ஸ்டால்லாம் விற்கும் பார்த்தீங்களா, அந்த மோத்திச்சூர் லட்டு அதே மாதிரி இருக்கும். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். குயிக்காகவும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஓகே, இந்த லட்டு எப்படி செஞ்சு நம்ம பார்க்கலாம். இந்த லட்டு செய்யறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ஜவ்வரிசியை ஊற வைக்கணும். இதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி, இது வந்து கிராம் வைஸில் பார்த்தா 200 கிராம் இருக்கும். நார்மலாக ஜவ்வரிசி குண்டு குண்டாக பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாங்காமல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கிங்க. இதை வந்து நைலான் ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க. இந்த லட்டுக்கு இந்த ஜவ்வரிசி தான் சூட் ஆகும். ஸோ இதை பார்த்து வாங்கிக்கிங்க. ஃபஸ்ட்டு இது நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கிங்க. இது வந்து மினிமம் ஒரு 8 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக லட்டு வரும். இதுக்காக நீங்கள் நைட்டு வேணால் ஊற வச்சுக்கிங்க. நைட்டு ஊற வச்சுட்டு காலைல ப்ரிப்பேர் பண்ண கரெக்டாக நல்லா வரும். நான் வந்து நைட்டு தான் ஊற வச்சிருக்கேன். காலைல பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இது. இப்போ நான் காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. நல்லா சாஃப்டாக வந்துச்சு இந்த ஜவ்வரிசி. இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் ட்ரைன் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துருங்க தண்ணி ஃபுல்லாக. இப்போ ஒரு பேனில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கேன். இந்த முந்திரியை வந்து வறுத்து எடுத்துடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்திரி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி போட்டுக்குங்க. இந்த மாதிரி முந்திரி ஓரளவுக்கு ஃப்ரை ஆன உடனே இதில் கொஞ்சமாக நான் திராட்சை சேர்க்குறேன். நீங்கள் வெறும் முந்திரி போட்டு கூட ஃப்ரை பண்ணலாம். திராட்சை வந்து ஆப்ஷனல் தான். இது போட்டால் இன்னும் டேஸ்ட்டு நல்லா இருக்குமே சொல்லிட்டு நான் திராட்சை சேர்க்குறேன். இது போட்டு நல்லா பலூன் மாதிரி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம இதை தனியாக வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முந்திரி திராட்சை எல்லாம் தனியாக நம்ம எடுத்தாச்சு. சேம் அதே பேனில் தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் தண்ணி சேர்க்குறேன். 1 கப் ஜவ்வரிசிக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேர்த்துக்குங்க. கலருக்காக நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்குறேன். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணி வந்து கொஞ்சம் ஜஸ்ட்டு ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ட்ரைன் பண்ணி வச்சோம்ல இந்த ஜவ்வரிசி, அதே இதில் போட்டுட்டு கூடவே ஒரு 1 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம போட்ட ஜவ்வரிசி பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்கலாம். கார்ன்ஃப்ளவர் எதுக்காக சேர்க்குறோம், ஒரு பைண்டிங்காக தான் நம்ம சேர்க்குறோம். அப்போ தான் லட்டு பிடிக்கும்போது நம்மளுக்கு நல்லா பிடிக்கிறதுக்கு வரும். ஸோ இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஸ்வீட்காக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் எவ்வளோ சுகர் சேர்க்குறேன்னா கரெக்டாக 1 கப் ஜவ்வரிசிக்கு 1 கப் சுகர் சேர்க்குறேன். நீங்கள் இன்னும் நல்லா சுகர் சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு 1 1/4 கப் வரைக்கும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. சுகர் சேர்த்துட்ட பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியான மாதிரி ஆகிடும். தொடர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க, திக்காகிடும். இப்போது நல்லா திக்காகிட்டு இந்த பேனில் ஒட்டாமல் வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த நட்ஸ், அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். இதில் நெய் சேர்க்கும் போது இந்த லட்டு நம்ம பிடிக்கும்போது ரொம்ப நல்ல ஃப்ளேவராக நல்ல ஒரு வாசனை வரும். ஸோ அதுக்காக தான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க இதில் டோட்டலாக. இது போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறிட்ட பிறகு நம்ம லட்டுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. நான் இதில் கொஞ்சமாக டைமண்ட் கல்கண்டு சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். இது எதுக்காக நான் சேர்க்குறேன், நம்ம லட்டு சாப்பிடும்போது வாயில் கடிப்படும்போது இந்த கல்கண்டு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்காக தான் ஆட் பண்ணுறேன். பட் இதை நீங்கள் சேர்க்கும்போது இது நல்லா ஆறிட்ட பிறகு சேருங்க. சூடாக இருக்கும்போது கல்கண்டை நம்ம சேர்த்துட்டோன்னா அது மெல்ட் ஆகிடும். ஸோ நல்லா ஆறிட்ட பிறகு சேர்த்துக்குங்க. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க.
இப்போ நம்ம இதை வந்து கொஞ்சமாக எடுத்து லட்டுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு லட்டோட சைஸ் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய லட்டு வேணும்னா கொஞ்சம் அதிகமாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கிங்க. இல்லை குட்டி குட்டியாக லட்டு வேணும்னா சின்ன சின்னதாக எடுத்துகிட்டு உருண்டை பிடிச்சிக்கிங்க. இந்த மாதிரி கையில் எடுத்து ஜஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டே இருங்க. உங்களுக்கு இந்த லட்டு ஷேப்பு வந்துடும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், சூப்பராக லட்டு வந்திருக்கு பாருங்கள். இது பார்க்கறதுக்கு பாருங்கள் மோத்திச்சூர் லட்டு மாதிரியே இருக்குது பாருங்கள், அந்த ஸ்வீட் ஸ்டாலில் விற்கிற. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சு எடுத்துடலாம். எல்லா லட்டையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளவுதான். இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஜவ்வரிசி லட்டு குயிக்காக ரெடி பண்ணிட்டோம். இப்போ நான் சும்மா டெக்கரேஷனுக்காக பிஸ்தாவை லைட்டாக க்ரஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு சூப்பரான லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்கறதுக்கு மோத்திச்சூர் லட்டு மாதிரியே இருக்குது. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப குயிக்காகவும் இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு ஜவ்வரிசியை மட்டும் நீங்கள் ஊற வச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் இருக்க ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி தான். இந்த லட்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுங்க. என்ன பிடிச்சிருக்கோ அது கமெண்ட் பண்ணுங்கள். எது பிடிக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்கிறேன்.